தண்ணி ஊற்றிட்டு விட தண்ணியை ஊற்றி இலவ போடுவோம் கொஞ்சம் நேரம் தானே இலவ போட்டு விடையா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கிடந்தானே யோசிக்கிறேன் அடிச்சு அடிக்கல. அக்னியோட பேர் பாகுபலி மாதிரி வரான் பேர். இங்கே தம்பி கொண்டு வரான் கணக்கா எது ஒன்றே கொண்டாரே ஆறோ சி ஒரு நாளும் இல்லை பாபம் 5 4 அடி கள்ளி எப்படி பாடி ஓடு தண்டு தலையில் வந்து தலை ஓடு தான் அடைஞ்சா இது கட்டு தாண்டா அம்மா. இது என்னன்றா புடைக்குது இது சாமம் ஃபுல்லாக போகுறாப்பா கீழே மட்டும். இப்போ எதாவது உடைக்கிற இந்த லைன் அப்படியே இந்த மட்டம் மட்டும் அப்படியும் நாளை காலை சாப்பாடு தான் சரி வரும் போல. இதே சொட்டு அங்கே இங்கேருந்து கொடுத்தா சரி அங்கால குஷ்டி அடிச்சு கொண்டுலாம் ஓட்டி வரும். உனக்கு சொல்லி சொல்லிட்டா பார்த்து அளவா கொண்டு வா அடி இந்த 10 கொண்டு வா. உறக்குற கஷ்டம் களைச்சி போடுவேன். இங்கே தம்பி கொண்டு வரான் கணக்கா எது ஒன்றே கொண்டாரே ஆறோ சி ஒரு நாளும் இல்லை பாபம் 5 4 அடி கள்ளி 4 கொண்டு வராள். இதில் இருந்து கொண்டு எடுக்கிறியாரா எங்களை கால் நோதோ கல்லட்டி வை எப்போ எனக்கு புதுவெல்லாம் என் கணக்கு எடுக்கிறேன் நீ. அக்னியோட பேர் பாகுபலி மாதிரி வரான் பேர். அது 9 ஆத்தே இவரத்து அவன்தான் ஆத்தே எத்தனை ஆசா எத்தனை அவன்தான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 அக்னி பொம்பளை சுவர். கவிதாஸ் அக்னிக்கு ஒழிஞ்சது கல்லிக்க நடையா வாடா வாடா வந்துடுறா குறுக்க நின்று எடுக்காத பொடியலை குழப்பா பின்னால வா அப்பப்போ வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படணும் ஓட்ட காணேன் என்னக்கா அப்பா வந்து பார்த்துட்டு யோசிக்கணும் ஓட்ட காணேன் இப்படி போக மாட்டேன் இப்படி நடக்க மாட்டேன். அடுக்கிற பிள்ளைண்டான்னு தூக்கிறாள் அப்பா இப்படி அடுக்க பிள்ளையாரா தூக்கிக்கொள்ள பின்னால் திரிக்கணும் உங்களுக்கு பின்னால் தான் சத்தம் பெறும். பப்பு சருக்கு ஓ பைப்பு சருக்கா என் பைப்பில் காலை வைப்பான்.
போட்டுக்கிட்டு விட்டுறா நீ பம்பல்ல பார்த்து. ஆ அங்கே அங்கே அப்படி அங்கே திருப்பி அப்படி ஏய் உடைக்க போற நீ மோசமாக போகுது. அவன் 100 கொண்டு விட்டான். அவன் 100 கொண்டு விட்டான். இங்கே அத்தி என்னன்றா தூக்கி மேலே அடக்கி கொண்டு வரான் அவன். மற்றவன் அடக்கி கொண்டு வரான் போல. ஏழு வந்துட்டே இல்லையா பேரமெண்ட் இல்லான்னு அந்த வைக்கிற விதங்கள்லாம் சிக்கிறாள். சும்மா படிக்கிறவே வேக்கு மோட்டோட வேக்காது. ஏன் ஏன் கேமரா கொண்டாடே எமர்ஜென்சி. ஏன் கிடந்தானு யோசிக்கிறோம் அடிக்க அடிக்கல ஒளிச்சிருக்கோம் இல்லை. நான் ஒளிச்சு திருதுறாப்பா வச்சுரு ஆத்து நான் போயிடுறாப்பா போகும் தான். அக்னி அவன் 15 கொண்டு வரும். அக்கினியில் புடிதான் முழு அம்மாண்ணா நான் எங்களை பற்றி தெரியா அவங்களுக்கு. அம்மாம்மா ஜீவா காலே கையெல்லாம் கண்டபடி நடக்க வேண்டாம். ஓய் அதுதான் அக்னியை காட்டு, மெயின் அக்னியை காட்டு. நெருப்பா வரான். கள்ளி மூண்டோட வர ஆல்ரெடி டே மெதுவாக வைங்கூடா. முடியுதும் இல்லையா அப்பா. பார்த்து என்னண்டா வளர்கிறான் உடையாம வைறாப்பா பார்த்து. அடே நாங்கள் போய் இருப்போம். அக்னி ஒரு 15 நடந்தா சரி. கவிதாஸ் 4 கொண்டு வரான் காட்டுறாடே. சரி மூண்டு விளாடு போயிட்டு கொஞ்சம் ஒன்று சொத்தினா காட்டுறா வாரா நெட்டோட பொடி போட்டுதப்பா முள்ளோடு மேலே. ஓ அது கடைசியாக இருந்து அவ்வளோதான் மோட்டோட. ஓ நீ போய் வந்தா சரி. என்னப்பா ஓ அவன் அக்னி 20 ரூபா கொண்டு வரான். கடவுள் சாராங்களா ஓ ஆமாம் இனி தான் கொண்டுறோம். ஆனால் கடும் எக்ஸசைஸ் இது நிற்கிற மாதிரிட்ட படியும் சும்மாவே பேரத்தொடையில் ஏற்படு. ஓ ஆமாம் ஒவ்வொன்றா கொண்டுறோம். 35 ரன் நடக்கும். நான் தூக்குறேன். நடுக்கல் ஒரு மாய் கிடையாது. போய் வந்தா சரி. மோட்டோட்டுக்கு அப்பா எங்க கூப்பிடு பிரச்சனை இல்லை. கையில் ஒரு மோட்டோடும் கொண்டு வரான் போல காக்கினி.
அப்பா கூப்பிடு மோட்டோட கொண்டு வர எங்க கொஞ்சம் அது அப்பா வா மோட்டோட கொண்டு வாப்பா மோட்டோர் ஆமா ரெவரண்டா தான் கொண்டு வரலாம் ஆக்கள் கூட வந்தது ஆமா கொண்டு வர சும்மா விலாசத்துக்கு ஆமையை கணக்கு கொண்டு வந்து உடைச்சி போடாங்க அடி ஆமை அடுக்க அடியில் ரெவரண்டா கொண்டான் அதுதான் எடுத்தோன்னு இல்லை அவன் மரம் அடிச்சுட்டானே இஞ்சால எடுத்துடலாம் எங்கே கொண்டு போவாள் செல்லங்களே கல்லண்ட அவஞ்சம் வீடியோ செல்லக்கிளியோ அதான் மேலே கொண்டு போதும் அது வேலை சுணக்கம்ன்ற விட கொஞ்சம் இதான வேலையும் தான் கவனப்பா கிட்டாக்கி மணியனை கையை விட்டா மூஞ்ச ஓடும் எப்படி பாடி ஓடு தண்டு தலையில் வந்து தலை ஓடு அடைஞ்சா ஆ சரி பார்த்து இணைக்கல இல்ல எங்கிறாங்கடா பிள்ளைகள் ஆ ஓ என்னது மோட்டோடு போகல அது காணும் இங்க இது படம் எப்படி ஒரு 5-6 நாள் செல்லும் கணக்கில் துண்டு ஒரு படம் கூட படம் உண்டு அங்கே அடுக்கும் மணியன் டெய்லர் வேறு உண்டு திருப்பதி அளவு விட்ட ட்ரெயிலர் கவிதாசின படத்தை காணையில அதுதான் அப்போ இறங்கி வந்த எந்த பஸ் காசு சூர்யாவில் ஒரு எத்தனை 1 2 3 4 5 6 எத்தனை 8 வட வண்டி ஆடி ஓ எத்தனை பேர் போங்க பாருங்க இதே இல்லை 4 எங்களில் 3 தானே எதுக்கு தேவையில்லை போன் பிடிக்கிறது 10 வண்டியா பஸ் வேணா நீ அம்மாட்ட கேள் பஸ்ஸு கையில் இந்த பஸ்ஸு கையில் காசு அம்மாட்ட கேள் ஒரு 1000 ரூபா எவ்வளோடா வடையே உண்டு 80 ரூபாடா 80 10
எண்பது ரூபா எവിടെ கிலோ ஓ 80 ரூபாண்டா 12 வண்டியாடா ஓ 10 ரூபாண்டா 10 வண்டியா ஓ ஓடு வந்த வரத்தேன கீழே இருந்து இடையெல்லாம் கொஞ்சம் கரைச்சல் பட்டது இப்போ மேலே வந்துட்டு ஆமாம் அப்படி இறங்கி வந்துருக்கலாம் சார் அதுக்கு என்ன இது வீடியோ பார்த்து ஜீவாங்கிறா அது வீடியோ எடிட் பண்ணிக்கணும் வீடியோ முடிஞ்சோ உண்டு எடிட் பண்ணி முடிஞ்சோ அப்போ என்னண்டா இதுல அதை கூப்பிட்டு தான் வந்த நீ சரி கொஞ்சம் கீழே இறங்கு கூட தண்ணி கொஞ்சம் கொடுக்கும் ஆளு தண்ணியும் கற்பூரம் என்ன செய்கிறாங்கன்னு கேள்வி ஒன்று வருது கேள்வி ஒன்று அதுதானே ஒரு கவுக்க வேண்டிய கட்டம் வந்துட்டுது என்ன பிளாச்சி போச்சா கணக்கு ஆ ஆ ஓடுதா அதோ மூண்டோ பார்த்து அப்புறம் என்ன ஓடுதா அது என்ன என்ன ம் இங்கே இன்னொன்று தான் அது அப்போ ரோடு இங்கே இருக்கா கை கிடக்கு என்ன வயிறு ஆடி போடா என்ன வாங்க வடையா ப்ரோ கிட்ட கொண்டா சம்பளி கொண்டா சம்பளி பெத்த கொண்டு இதில் சம்பளி தலையில காலுகளை கொண்டேன் இதுக்குள்ள அது பிரியுதாங்க சொல்லி விட்டோடியா எனக்கு ரெண்டா எடுத்துக்கொண்டு 4 வலையை கொடுங்க நாளை தரட்டே இந்தா 4 அவை கொடுத்தோம் அப்புறம் போ ஓ சலோ இதுக்கு காலாக மீச்சு விட்டேன் சம்பல் எத்தனை பேர் ஆக்கள் எனக்கு வந்து வருவா அங்கே 4 விட்டான் எத்தனை 9 அப்போ என்ன கணக்கு பிள்ளைக்கு ஆ உன்னார் சாப்பிட சொன்ன இங்கே மேலே வேலைஞ்சாக்கள் எடுத்தது எந்த கடையை போனேன் அப்போ 9 சரி பாதி சாப்பிடுதானா பாடையோ இந்த ஒன்றுடா அவன் ஜீவா பாய் விடு
எனக்கு 2 வேணும் எனக்கு பசிக்கும் அவனுக்கு பாமா அப்பா குடல இருக்குது வடைக்கு ஆக்கள் ஓடிட்டு பக்கண்டு அதுலக்கும் அது கோபி கோபி எப்படி வந்து குடிக்க புதுவடையில காசு காணாம வந்துக்குவேண்ணே இல்லை 8 தான் வந்து 7 தான் வந்துருக்கு மேலே நீங்கள் ஒன்றும் இல்லை நல்லா இனிப்பாதிக்குமே லைட்டா எல்லாம் நல்ல அனுபவங்கள் தான்ப்பா தண்ணி டேங்க் 30,000 ரூபா ஊரை 3 லட்சம் அரை மத்தியமாக அங்கே வயிறு குளறவள்கிட்ட பசியில் அதெல்லாம் செட் பண்ணுறது ஃபில்டர் ஃபில்டர் செட் பண்ணாடி பாத்ரூம் போல சாப்பிடும் சரி இந்த அப்படி தண்ணி நான் பேருந்தா வேறு குடிச்சிருப்பேன் அது ஓகே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 10:35. அதாவது எங்களோட எஸ்கேவி சேனலில் வந்து அதாவது ஒவ்வொரு விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதாவது இந்த வீட்டு வேலைகள், மண் அள்ளுறா இருக்கட்டும், ஓடு ஓடுறதா இருக்கட்டும், ஓடு தூக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே வந்து நாங்கள் எஸ்கேவி சேனலில் வந்து கட்டம் அதாவது பாகமாக வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு கட்டு ஏதோ வந்து உடைக்கணுமா. அதுக்கு வந்து ஈவினிங் வந்து ஒரு படியன் வந்து உடைச்சவர். அவர் வந்து 4 மணிக்கு வந்து நான் நினைக்கிறேன் நைட்டு 9 மணி 9:30 வரைக்கும் வந்து ஆள் உடைச்சது. அவர் வந்து 2 கட்டு உடைச்சிட்டார் போல், இன்னும் ஒரு 2 கட்டு இருக்குதான்னு சொல்லி. அப்போது வந்து அந்த கட்டு உடைச்சா தான் அந்த நாளைக்கு வந்து செய்ய போகிற வேலை வந்து அவங்க வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது அந்த கம்பி கட்டுறவங்களும் இதை வந்து சொல்லி அப்போது வந்து அந்த கட்டை வந்து நாங்கள் இப்போ உடைக்க போகிறோம். எனக்கு உண்மையிலே வந்து என்ன கட்டு என்ன விஷயம் எனக்கு உண்மையாக தெரியாது. அப்போ என்ன கட்டுன்னு போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். அப்போது வந்து செல்லக்கிளியை அப்போ வந்து கன நேரமாக வந்து கூப்பிட்டுட்டு வருவாங்க செய்வோம்னு சொல்லி நான் வீடியோ எடிட் பண்ணி திருந்ததால் இது வந்து செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு இப்போ தான் வீடியோ அலுவல் எல்லாம் முடிஞ்சது. எதிரா யார் என்ன வேண்டாம் ஒன்றும் புள்ளாங்க இல்லை இதோ எது அம்மா சுண்டை அது மற்ற வந்து இது வந்து உடைச்சிக்காம் பொடி ஏன்னா பொடிப்புள்ள உடைச்சிக்கு இது ஒன்று உடைச்சிக்கு மற்ற இது உடைச்சிடாப்பா மற்ற இதுடாப்பா இதுவும் உடைச்சாச்சு. அப்போ அது மட்டும்தான் உடைக்கிறீ அது மட்டும்தான் என்னென்னு தெரியா பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் உடைச்சி ஒரு கிளியர் பண்ணால் தான் அந்த கம்பி கட்டுறவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய இருக்கும். லஜ்ஜி அந்த ஏதோ ஒரு வெளுத்துவா வேறு வருமாடா கை வைக்கலாம் அவரே பயமாக கிடக்குறான். எந்த ஊருண்டா பலாஜி ஃபுல்லாவோ இல்லை அது
ஆனால் உண்மையாக இப்போ என்ன சொல்கிறேன், நம்ம அந்த சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுக்காட்டி இந்த பொறுத்த வேலையை செய்கிற ஆட்களுக்கு கஷ்டம்டாப்பா. பார்க்க போனால் அந்த முக்கியமான பொறுத்த ஃபைட் கட்டங்களெல்லாம் நம்ம அஞ்சுரு இவருக்கு அடுத்து இதே சின்ன சின்ன வயரெல்லாம் இது அந்த அந்த பழையில வாட்டு அவனம் கை வைக்கிற அவனமா மேலால் தூக்கி விடு. ஓ பெரிய சுத்தியல் இருந்தா ரெண்டு ராஷா இது கட்டு தான்டா அம்மா. இது என்னன்றா புடைக்குது, இது சாமம் ஃபுல்லாக போகுறாப்பா கீழே மட்டும். இங்கே வரு நிற்கலாம் தான் என்ன பார்த்தே அவ்வளோ உடைக்க முடியாது, அந்த கம்பி சரியாக ஒன்று உடைச்சி. அது அவங்க ஃபுல்லாக உடைச்சிக்க பிறகு நம்ம கம்பி எறி மட்டும் உடைக்குது. சரி என்னடா அது வாடவே இல்லை. தான் போகுதா? சரி கடவுளே கட்டை உடைக்கணும். என்ன சொல்கிற உண்மையிலே இப்போ இந்த வேலையில் இப்போ அவங்க செய்வாங்க இல்லையாண்டு இல்லை, அவங்ககிட்ட செய்ய போனால் இதுக்கு ஒரு நாள் போகும். அப்போ வந்து வேலையில் வந்து கொஞ்சம் இலவுபடுத்தலையோ இப்போ நம்மளும் சின்ன சின்ன வேலையில் செஞ்சால் இலவுபடுத்தக்கூடியமாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ நாங்கள் காலத்தில் இறங்கியோம். சுண்டல் இது ஃபிட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கு போல நடக்கு. ஓ உதறு இல்லையா? என்ன பிரச்சனை உதராது காரணம் அடிக்கணும் பெட்டு உதர்னா தானே முறை உதராது காரணம் என்ன? ஆனால் இது போட்டு டைட்டாக இருக்கு. அதில் அது வந்து ரொட்டேட்டடா போட்டு டைட் பண்ணுங்க. அது அதால் டைட் பண்ண இல்லை, அதால் டைட் பண்ணுற அதால் மெட்டா சுற்றுறது அது அவ்வளோதான் ஆட்டு போடி கலந்துட்டுண்ணா கலந்துட்டு இவ்வளோ கம்பளி இந்த ஆடக்கூடாது. நமக்கு பா குதிரை மாதிரி கட்டி சத்தம் பராடா ஓட்டே ஆகுது. ஓ சத்தம் ஓட்டை கேட்டா அப்படி பாடி இதோட கில்ட்டியாங்க அவ்வளோ இதாங்களா? சரிச்சு போடுங்க. சரி அது துள்ளுற தன்மை இல்லாமல் கிடக்கு, அடிக்கிற தன்மை.
காட்டும் எப்படி அடிக்குது இந்த உதறல் ஒன்று வருமல்ல உதறல் இருந்தால் தான் உடைக்கும். அதுதான் சொல்கிறேன். இங்கே உதறல் இருக்கிறதே தான் உடைக்குது. ம் சரியோ அன்றைக்கும் என்ன சேவிஸா போட்டு தந்தோம். அதுதான் எனக்கு இது விளங்கல. உதறல் இருந்தால் கொஞ்சம் சரி. இந்த கான்கிரீட் காட்டு இல்லை இல்லை அது சரி இவ்வளோ கூட தான் சரி. இது பின்ன சுத்தலையா? இல்லை சுத்தக்கூடாது. சுத்தக்கூடா ஏந்த அவங்க அன்னைக்கு இது வச்சாங்க ஜக்கமார். ஓ அதுதான் சரி. அது அங்கே அது இல்லை கொண்டு போயிட்டாங்க அன்னைக்கு. அது வாடகை கிடைக்கிற சாமான். இது மற்ற ஃபிட்டை போட்டு பார்த்துக்கலாம். அகல ஃபிட்டை சரிடா காணலையோ இதுதான் இதோட தான் கிடந்து பிட்டு ஃபுல்லாக அறியிட்டோம் இல்லை இஞ்சி சுடு பிட்டு ஃபுல்லாக போயில் இருக்கிற காட்டு இந்த தலையத்த வளர்த்தனி இவ்வளோ அவ்வளோதானே. ம் ஆட்டுத்தன்மை இப்போ எதாவது உடைக்கிற ஃபுல்லாக உடைக்குதான். இந்த லைன் அப்படியே இல்லை இது விட மாட்டேங்க இந்த மட்டம் மட்டும் அப்படியும் நாளை காலேஜ் சாப்பாடு தான் சரி வரும் போல. இப்போ மேலே இதாக இருக்கு கீழே மட்டும் உடைக்கணுங்கிறப்பா. எந்த கிலோமீட்டர் அடி தொங்கல் மட்டும் உடைக்கணும்ல. மற்ற பிட்டுகளே கிடையாது அதுக்குள்ளே இங்கே பொட்டிக்குள்ளே. மட்ட பிட்டு இல்லை முதுகும் சரி. கவிதா இந்த வீடியோ வேண்டாப்பா ஞாபகம் சரத்து தூக்கிட்டு எந்த நடிப்பேன் முந்தி வடிவேலுக்கு. கடவுளே கடவுள் உண்டாப்பா. ம் இப்போ ஞாபகம் வந்தோம். லேட்டாக போச்சு. பயங்கர கொஞ்சம் லேட்டாக போச்சு. உடைச்சி போடு. முடிவோட அணைக்கிண்டை. கொடுக்கு வாடா. வாடா தான் கொடுக்கு. இப்படி சரிச்சு
இங்கே மேலுக்கு இதுக்குள்ள சரிச்சு கொடுவோம். அது சரி இது லைட்டு அடியில் உடைக்காது. கம்பியை கம்பி எரியா கம்பி போகணும். என்ன போகணும் இது என்ன அது தும்பியோ அதான் ஏன் போகணும் கீழே இந்த லெவலுக்குள்ள இதே ஷொட் அங்கே இங்கேருந்து கொடுத்தா சரி அங்கால குஷ்டி அடிச்சு கொண்டுல வண்டி வரும். இப்போ அந்த வீடியோன்னு பார்த்து கம்பி உண்டு ஒரு கம்பியை வச்சுட்டு இப்படி ரெண்டு கம்பியை அப்படியே அதான் அந்த ஷொட் எடுத்து காட்டினேன் சும்மா. சாமான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மட்டும் கொஞ்சம் எடுத்தால் தான் நாங்கள் உடைக்கலாம். மேலுக்கு புள்ள உடைங்க சொல்கிறேன். அதான் மேலுக்கு புள்ள உடைங்க. பிக்காசனால இது பழுதாக போயிடும் கிழிச்சு. என்னண்டு பிக்காசன் இருக்குது குத்துனா முக்கோணம் மாதிரி பிக்காஸ். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறதே இருக்குது. இதுதான் தொடர்ந்து அப்படியே பிடிச்சோன்னு இருந்தாலும் அடிக்காது. அதான் கொடு. இது நாங்கள் நின்று பார்த்து போட்ட கொங்குரிட் பாடாக கொடுக்கும். இப்படி கீழ் கொங்குரிட்டு விழுக்கு வேண்டாம். அது அங்கேருந்து இப்படி கொடுங்க. மேலாளைஞ்சு அங்கேருந்து இப்படி கொடுங்க. இல்லை அது பிரச்சனை இல்லை. எல்லா பக்கத்தாலையும் கொடுக்கணும். சாமான் போட்டு உடைக்க வேண்டியது. பிளேட் என்னடா பாய் வார இதேல் தோன்றான். வா என்ன வயிறுண்டாப்பா கடவுளே கடிஞ்சான். கல்ல வரும் ரோட்டில் பதுங்குறான் பாரு பட்டி தோட போகிறான். கொண்டா இது என்ன கொங்குரிட்டா பாப்பா. என்ன தெரிஞ்சா சொல்லலாம். கடவுள் கட்டிடல கீழே
இது கம்பி என்ன அண்ணே கில்டி வளதா போயிடும். இது உடைச்செடுக்கிறேன்னு சரி போட அவ்வளோ மேதான் அதான் மேதான். தட்டையெல்லாம் இருக்குடா. நீ வச்சுக்க பாமிட்டு அடே ஒரு நிப்பாட்டுவா. தண்ணி ஊற்றிட்டு விட சேர்ந்தேன். தண்ணியை ஊற்றி இழா போடுவோம் கொஞ்சம் நேரம் ஏன்னா இழா போட்டு விடையா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வர என்ன வர அது அப்படித்தான் சப்தங்கள் வரும். அந்த இதில் வாட்டு அது அப்படித்தான். ஆனால் கீழால் ஓட்ட எறியுது போக மாட்டோமோ. அதான் சொல்கிறேன் ஓட்ட அடிக்கிறாரு. வேண்டாம் அப்படியே அடிக்கிறா அவ்வளோ மேலே. இது சாமான் க்ளீன் பண்ணி போகணும் இல்லாட்டி வேலை இல்லை. செல்லகுல அதான் கேட்குறமா கிடக்கு. அந்த பிட்டை மாற்றி போட்டு செஞ்சுவா அப்படியே செஞ்சு பாப்போம். நம்மளோட வாடகை இந்த பிட்டு அதெல்லாம் பிட்டு இவங்க என்ன அகலமாக சின்ன வந்துட்டா சுடும் கவனம். உனக்கு சொல்லி போட்டு சுட்டுட்டா அப்படி ஒரு தள்ளிவிடும். இங்கே ஹீட்டா அது ஹீட்டு அதுதான் மாடுமே அடிச்சு வேலை இல்லை. அடி டெக்னிக் அடியாகும். போடுறோம் பாம்பு. எது ரொமேனியா போர்டர் தான் இவ்வளோ தான் உடைக்கும். அப்போ விட மட்டும் இல்லையா? சீ அவட மட்டும் மாட்டாங்க விடிஞ்சிடும் இல்லை. அதுதான் நானும் ஜோதிச்சு கொண்டு அந்த துண்டு மட்டும் தான் இதே நூலா உடைக்கு அம்மானே சந்தோஷம். இப்போ கொஞ்சம் மூச்சு வந்தா கிடையாது. நான் இப்போ அவட தொங்கல் மட்டும் உடைக்கும். நான் பாரு நித்தோட புல்லா உடைச்சி விடிய அங்கேயும் போய் சில நேரம் அந்த மட்டம் புல்லா எடுக்க வேண்டி வந்த அமர்ந்தி. அதே இதோட இது வந்து அந்த கம்பியை கொண்டு அப்படி ஜாயின் பண்ணாங்க. அப்போ முடிஞ்சு உடம்பு
ஆட்டம் உண்டு வருஷாமா இப்போ சொல்ல நானும் ஜோதிச்சேன் அந்த கெப்ப மட்டும் எடுத்தா கேட்டேன் போண்டா காரு கீழே மரத்தை பிச்சு கொண்டு போயிடாது என்னங்கோ எங்க கொஞ்சம்